வணக்கம். நான் தான் சௌமியா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் டே விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 4:30க்கு வேக்கப். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அண்ட் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாக்கிங்கோடு சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். 100 ஜம்பிங் ஜாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் 100 பண்ணுறது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தோணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் 1 ஹவர், ½ ஹவர் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யதார்த்தமாக யூடியூப்பில் ஏதாவது ஒரு ரேண்டமாக வச்சு பண்ணது தான். லிங்க் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரியல, எனக்கு லிங்க் எதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதை விட ஏதாவது ஒன்று. நீங்கள் டான்ஸ் ஆடலாம், இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், இல்லையா உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸாக ஒரு நாளைக்கு ஒன்றா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸசைஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது ஒன்றும் 3 செட்டுன்னு ஒரு 30 கவுண்ட்ஸ்லேருந்து நீங்கள் 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். எல்லாமே உங்களோட தாட்டில் தான் இருக்குது. அப்படியே ஒருத்தவங்களை பார்த்து டிக்டோவாக காப்பி பண்ணவே முடியாது நம்மளால். அதனால் உங்களுக்கு எதெல்லாம் ஓகேவோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கிளைமேட்டே செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் வார்மாக தண்ணி குடிச்சிட்டு என்னோடய டே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் காலையிலே கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, கருப்பு திராட்சை, அது கூட புதினா, கொத்தமல்லி அது 2மே எடுத்திருக்கேன். அதை நான் டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக இஞ்சி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஜூஸும் அதுக்கப்புறம் தனியாக அவங்க அப்பாவுக்கு மாதுளம்பழம் ஜூஸும் எடுத்திருந்தேன். எப்பயுமே ஜூஸ் போடும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம்ல, அதில் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் ரெகுலர் ஆக்கிக்கலாம். அண்ட் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா செம்மையாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் மழை பெய்யும் போது உங்களுக்கு கோல்ட்லாம் வரும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வார்மாக சூப்பு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே அண்டு அது இல்லாமல் தன்யாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க. சரி ஓகேன்ட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மழை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சதால் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டேன். அண்ட் எழுந்துறதே ஒரு 8 மணிக்கு தான். 7:30 to 8 o'clock தான் எழுந்துருது. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அவ்வளோ தூக்கம் வந்துடும். அண்ட் அதுவே லீவ் நாள்லனா சீக்கிரமாக எழுந்துருவாங்க. ஆனால் ஸ்கூல் நாளில் எழுந்தவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ஹேபிட்டே. நேச்சுரலாக குழந்தைங்களோட ஹேபிட்டே அதுதான். அதுக்கப்புறம் மழை லைட்டாக தூறல் வந்ததுக்கப்புறமா சரி ஓகே ஸ்கூலில் இட்டு போய் விட்டுடுங்க சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட இன்றைக்கி அனுப்பி வச்சுட்டேன். அவர் இருந்தாருன்னா அவர் கூப்பிட்டு போவார், அவர் இல்லைன்னா நான் தான் கூட்டிகிட்டு போவேன். அண்ட் காலையிலே வாக்கிங் முடிஞ்சதும் துணி துவைச்சிருவேன். கையால் துவைக்கிறது தான். அதெல்லாம் துவைச்சி வச்சதுக்கப்புறம் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் உள்ளே வச்சுட்டு இவங்க 2 பேர் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் காலையிலே பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த டைம் நம்ம எதுவும் சாப்பிடாமல் அப்படியே இருந்துட்டோன்னா ரொம்ப அதிகமாக எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கண்ணில் படுறது எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் சரி ஓகேன்ட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துப்பேன். கொஞ்சம் வார்மாக குடிக்க பழக்குங்க. ஏன்னா நார்மலாக நம்ம ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 லிட்டர் மேலே உங்களால் குடிக்கவே முடியாது. அதுவே நீங்கள் வார்மாக குடிக்கிறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் மேலே கூட குடிக்கலாம். 4 லிட்டர்ஸ் கணக்கில் வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 2 லிட்டர் எப்படியாச்சும் குடிச்சிருங்க ஒரு 12 மணிக்குள்ளே. அண்ட் ஒரு 2 o'clock ஒரு 1 லிட்டரை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு 4 o'clockல, அதாவது அடுத்த 2 o'clockலேருந்து நீங்கள் நைட்டுக்குள்ளே இன்னும் 1 லிட்டரை கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக அப்படியே அசால்ட்டாக உங்களால் ஒரு 4 லிட்டர்ஸ் தண்ணியை கண்டிப்பாக உங்களால் குடிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் மழை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே மார்க்கெட் போகிற வேலைலாம் இருக்கே சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அது கூடவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அதில் பப்பாளி பழம் பழுத்து போயிடுச்சு. இது கீழே இறங்கி பறிக்க முடியாது. கீழே ஃபுல்லாக வெறும் அந்த செடியாக இருக்கிறதுனால நடக்க முடியல. அதனால் நாங்கள் இங்கேருந்தே பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா பழம் பறிக்கும்போதே கீழே விழுந்து போச்சு. ஆனால் இந்த மரத்தில் இருக்க பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம இனிப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 பழம் பறித்தோம். அதில் 1 கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா கீழே போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் பப்பாளி பழம் நல்லாவே சாப்பிட்லாம். உங்களுக்கு ஹீட்டான பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பால் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டை அதை பேலன்ஸ் பண்ணிவிடும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட வெயிட் லாஸ்க்கு, உங்களோட பாடிக்கு சூப்பராக பப்பாளி பழம் ஹெல்ப் பண்ணும். சீப் அண்ட் பெஸ்ட் பழத்தில் இதுவும் ஒன்று. 1 கிலோ பார்த்திங்கன்னா 40 rupees
ஆமாம், இப்போதைக்கு 40 ருபீஸ் விற்கிது. ஸோ மற்றபடி எனக்கு தெரியல. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பழம் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல நிறையா வந்து சத்துக்கள் சேரும். அதுக்காக தான் இதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ராபெரிலாம் காட்டும்போது இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாதுன்ற கமெண்ட்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 11 o'clock நைட்டு ஊற வச்ச இந்த ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபிக் எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஊற வச்ச ஆல்மண்ட் எடுத்திருந்தேன், பாதாம் பயிர் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அது கூட வந்து ஸ்ப்ரவுட்ஸோட மாதுளம்பழமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஊற வச்ச பாதாமுக்கும் ஊற வைக்காத பாதாமுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில நியூட்ரிஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி இதை விட இது பெட்டர், இதை விட இது ரொம்ப மோசம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரெண்டுத்துலேயும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ நிறையா வந்து பார்த்தேன். ஸோ ரிசர்ச்லாம் பண்ணி அவங்களோட ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஊற வைக்கும் போது நமக்கு நிறைய நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றதெல்லாம் ஒரு மித்து தான் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து எது எது நல்லதுன்றதை பார்க்கலாம். ஆனால் பாதாம் சாப்பிட்றது நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. அண்ட் கிளைமேட் ஒரு அளவுக்கு வந்து மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரின்ட்டு பழம், அதுக்கப்புறம் காய்கறிலாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். வீக்லி அப்படி இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குவேன். ஸோ அப்படி தான் வாங்குவேன். ஒரு 500 ருபீஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவேன். இது வந்து 2 வீக்ஸுக்கு வந்துடும். ஸோ நமக்கு வந்து தாராளமாக நீங்கள் 2 வீக்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறையா குவான்டிட்டி வாங்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் ஒரு 1 வீக் ஃபுல்லாக வந்து அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு ரெசிபியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ சாப்பிட முடியும். ஸோ ஒரே பழத்தை நிறைய நேரம் சாப்பிட்டாலும் நமக்கு போர் அடிக்கும். அதனால் ஸோ இந்த ஷாப்பில் தான் எப்பயுமே வாங்குவேன். ஸோ இந்த கடையிலே உங்களுக்கு வந்து அரியாங்குப்பத்தில் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு கடை, லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடை இந்த அக்கா கடை தான். இவங்கக்கிட்ட தான் நான் வாங்குவேன். ஸோ எல்லாம் ஒரு 3 ஆப்பிள் எடுப்பேன், 3 ஆரஞ்சு எடுப்பேன், 3 மாதுளம்பழம் எடுப்பேன், அந்த மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 10 கடை தள்ளி ஒரு கடை இருக்கும். இந்த கடையில் தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ரெகுலராக இங்கே தான் வாங்குவேன். அதனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ், அவரைக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், ஸோ மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் இங்கேயே வாங்கிப்பேன். ப்ரக்கோலிலாம் இங்கே கிடைக்காது. அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் 10 கடை தள்ளினீங்கன்னா அதுவும் இங்கே கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கிப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு 350 ருபீஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் 400 ருபீஸ்க்கு பழம் வாங்கியிருந்தேன். ஸோ வரும்போதே கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். பொரியல் நிறையா எடுத்துக்கிட்டு ரைஸோட அளவு கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ இந்த ரெசிபியோட வீடியோ வந்து தனியாக அவங்க அப்பாவோட ஃபோனில் எடுத்திருந்தேன். அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃபோன்லேருந்து. ஸோ அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு ரெசிபி நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பூண்டு போட்டு நீங்கள் கீரை பொரியல் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ரைஸ் இல்லாமல் நம்மளோட ஹோல் லைஃப்பை நம்மளால் ரன் பண்ணவே முடியாது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 எக் வந்து ஆனியன் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் அம்மா வந்து நண்டு குழம்பு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வெங்காய ரசம் வச்சுருந்தேன். அண்ட் இதுதான் வந்து எங்களுக்கான லஞ்ச். ஸோ இதுவே வந்து வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எதுவும் சாப்பிட்ல, அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. சரி ஓகேன்னு சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுனால சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து காலிஃப்ளவர், அது கூட வந்து பொட்டேட்டோ போட்டு ஒரு சிம்பிளான கிரேவி, தேங்காய்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கிரேவி தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்குங்க. ஸோ உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி மதியம் வந்து செம்ம பசி எடுத்ததில் அதை மறந்தே போயிட்டேன். ஸோ தெரியாமல் அதை வந்து சாப்பிட வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகேன்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் போய் அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு நண்டு குழம்பு கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்ததால் தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்.
அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். ஸோ உண்மையாகவே டேஸ்ட் நல்லாவே இருந்தது. எப்பயுமே தேங்காய், முந்திரி பயிறு அதை போட்டு அரைச்சி ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த கிரேவி சூப்பராக இருந்துச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து ஒரு பொட்டேட்டோ அண்ட் ஒரு குட்டி காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால ஒரு 4 விசில் கொடுத்தோம் அப்படின்னா பூ ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம கரண்டி வச்சாலே அந்த அளவுக்கு சாஃப்டாக போயிடும். அதனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுட்டு அண்ட் தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அன்றைக்கி வந்து இதுவும் அது கூட கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் பச்சை மிளகாய் போடுறோம் அப்படின்னா காரத்தூளை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அதனால தான். அண்ட் அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய், கொஞ்சம் முந்திரி பயிர் ஒரு 4, அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி ஃபைனலாக இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஸோ உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். அன்றைக்கி வந்து அது தேங்காய்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அதை ரெடி பண்ணலை. ஸோ இது ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து கொஞ்சமாக எனக்கு சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் சப்பாத்தியில் வந்து ஆயில் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clockே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் 6 o'clock பிஃபோராகவே என்னோடய டின்னர் முடிச்சணும் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் கொஞ்சமாக ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்றைக்கான டின்னர் ரெடி ஆகிடும். ஸோ நான் ரெசிபிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30க்கெலாம் என்னோடய டின்னரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டின்னரை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு தொப்பை போடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.